ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, என்னோட பிசி வந்து கொஞ்சம் நல்லா ட்ரபிள் கொடுத்துட்டு இருந்தது. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இது கம்ப்ளீட்டாக படுத்துருச்சு. என்ன பிரச்சனைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, CPU வைஸ் எல்லாமே பக்காவாக ஆனில் இருக்கும். ஸோ மானிட்டர் மட்டும் எந்த விதமான அவுட்புட்டும் இருக்காது. கொஞ்சம் நேரம் கழிச்சு ரீஸ்டார்ட் பண்ணோம் பார்த்தீங்கன்னா திருப்பி எல்லாமே வந்துடும். பட் 10 டேஸ்க்கு முன்னாடி இது வந்து கம்ப்ளீட்டாக டெட் ஆகிடுச்சு. ஸோ மதர் போர்டில் நம்ம வந்து என்ன எல்இடி ஸ்டேட்டஸ் காட்டுதுன்னு செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ட்ரபிள் ஷூட் பண்ணுறதுக்கு ஒயிட் கலர் எல்இடி எரிஞ்சுது. இந்த ஒயிட் கலர் எல்இடி எடுத்துன்னு போய் கூகுளில் போட்டபோது பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் கார்டு மதர் போர்டுக்கும் ரிலேட்டடாக ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் எப்படி ஜஸ்ட் 400க்குள்ளேயே ரிப்பேர் பண்ண லோக்கல் கடையில் எடுத்துன்னு போய் கொடுத்துருந்தா 1500 மேலே பில்லை போட்டு கையில் கொடுத்துருப்பாங்க. இந்த வீடியோவில் எப்படி இது மாதிரி பிரச்சனை வந்தால் உங்கள் பிசியை நீங்களே எப்படி ரிப்பேர் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. நீங்களே இப்போ பார்க்கலாம், ஜஸ்ட் ஒயிட் எல்இடி மட்டும் தான் எரியுது. வேறு எந்த விதமான அவுட்புட்டும் டிஸ்பிளேல இல்லை. என் மதர் போர்டில் இது மாதிரி எல்இடி இண்டிகேஷன் இருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா கூகுளில் மதர் போர்டு மாடல் டைப் பண்ணி இந்த எல்இடிக்கு என்ன விதமான எரர்னு சொல்லி ஓரளவுக்கு என்னால் இஷ்யூவை கால்குலேட் பண்ண முடிஞ்சுது. சப்போஸ் இல்லாட்டி நீங்கள் கிராஃபிக்ஸ் கார்டை ரிமூவ் பண்ணிவிட்டு HDMI கேபிள் எடுத்து மதர் போர்டுக்கு டிஸ்பிளே அவுட்புட்டில் நீங்கள் அவுட்புட் வருதான்னு பாருங்கள். சப்போஸ் வந்ததுன்னா உங்கள் கிராஃபிக்ஸ் கார்டில் தான் பிரச்சனை. நான் பண்ணுறதை பண்ணுங்கள். நான் கிராஃபிக்ஸ் கார்டை வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டேன். பேக் சைடு இருக்க ஸ்க்ரூஸ் எல்லாத்தையும் கழட்டிக்கலாம். நான் வந்து 6 வருஷம் மேலே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் கெஸ் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இஷ்யூக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெர்மல் பேஸ்ட்டு ட்ரை அவுட் ஆகிருக்கலாம். ஸ்க்ரூஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லைட்டாக ப்ரெஷர் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்துடும். நம்ம ஃபேனை டிஸ்கனெக்ட் பண்ணிடலாம். நீங்களே பார்க்கலாம், தெர்மல் பேஸ்ட்டு ஆல்மோஸ்ட் ட்ரை ஆகிடுச்சு. நமக்கு இது ஹீட் டிசபேட் கண்டிப்பாக பண்ணாது. முதல் இஷ்யூக்கு தெர்மல் பேஸ்ட்டை சேஞ்ச் பண்ணணும். ரெண்டாவது இஷ்யூ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மதர் போர்டுக்கும் கிராஃபிக்ஸ் கார்டுக்கு எந்த விதமான கனெக்ஷனும் இல்லை. அதுக்கு இது மாதிரி எரேசர் எடுத்து கோல்டு பின்னா முன்ன பின்னா பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா எரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உங்கள் சினாரியோவில் நோ டிஸ்பிளே வந்ததுன்னா இது மாதிரி ரப்பர் வச்சு அழிச்சிட்டு நீங்கள் திருப்பி எடுத்து மாட்டினீங்கனாலே மோஸ்ட்லி ஆஃப் த கேசஸில் உங்களுக்கு டிஸ்பிளே வரதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஓகே, நான் வந்து அதை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ பேக் ஸ்க்ரூஸ் எல்லாம் ஃபிட் பண்ணிவிட்டு என் மதர் போர்டில் டெம்பரரி சொல்யூஷன், ஒரு இஷ்யூக்கு நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டோம், அதை ஃபிக்ஸும் பண்ணிட்டோம். ரெட், ஆரஞ்ச், ஒயிட், அது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீனுக்கு சேஞ்ச் ஆகிறது. நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அவுட்புட்டும் வந்துருச்சு. பட் இது ஜஸ்ட் ஒரு இஷ்யூக்கு தான் நம்ம இப்போ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அடுத்த இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி டிஸ்கனெக்ட் ஆகிடும். அதாவது எந்த விதமான அவுட்புட்டும் வராது. அதுக்கு நம்ம தெர்மல் பேஸ்ட் தான் புதுசு வாங்கணும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா நான் அமேசானுக்கு போய் தெர்மல் பேஸ்ட்டு எது நல்லா இருக்குன்னு பார்த்ததில் இந்த கூலர் மாஸ்டர் நல்லா இருந்தது. 390 rupees இதோட காஸ்ட் வருது. நான் ஆர்டர் பண்ணிக்கிறேன். நீங்கள் கேட்கலாம் 50 rupeesக்கு அவைலபிளாக இருக்கும். எஸ், அவைலபிளாக தான் இருக்கும். பட் அதோட குவாலிட்டிலாம் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் காஸ்ட்லியாக போகலான்னு சொல்லி கூலர் மாஸ்டர் பர்ச்சேஸ் பண்ணி அது வந்துருச்சு. இதை இப்போ அன்பாக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ பாக்ஸ்குள்ளே நமக்கு ஸ்ப்ரெட்டர் கொடுத்துருக்காங்க, பேஸ்ட் இருக்குது. அது அப்புறம் பார்த்தீங்கன்னா க்ளீனிங் கிளாத் கொடுத்துருக்காங்க, இந்த வெட் கிளாத். இது வந்து பார்த்தீங்கன்னா 100% ஆல்கஹால் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம இந்த வெட் கிளாத்தை வச்சு ட்ரையாக இருக்கிறத கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணணும். கொஞ்சம் டைம் எடுத்து பொறுமையாக நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம பேஸ்ட் அப்ளை பண்ணலாம். ஓகே, பேஸ்ட் எந்த அளவுக்கு அப்ளை பண்ணோன்னா ரொம்பலாம் போட வேணாம். ஜஸ்ட் நான் போட்ட அளவு போட்டால் போதும். இங்கே பார்த்தீங்கன்னா நானே ஸ்லைட்டாக கொஞ்சம் அதிகமாகவே போட்டுட்டேன். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரெட்டர் வச்சு கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி சைடு போர்டில் வந்து ஸ்பில் ஆகிருக்கும் போது அதை பக்காவாக க்ளீன் பண்ணிடுங்க. சப்போஸ் பண்ணாமல் விட்டிங்கன்னா மேபி ஷார்ட் சர்க்யூட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த சில்வர் இடத்துல மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா போதும். ஸோ நான் க்ளீன் பண்ணி முடித்தோடனே இப்போ பேக் ஸ்க்ரூஸ் எல்லாம் போட்டு டைட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 இஷ்யூமே நம்ம ரிசால்வ் பண்ணிட்டோம். நீங்கள் ஒரு ரொம்ப நாளுக்கு மேலே உங்கள் பிசியை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா என்னோட ரெக்கமெண்டட் பார்த்தீங்கன்னா உங்கள் CPU சைடு இருக்க தெர்மல் பேஸ்ட்டுமே நீங்கள் க்ளீன் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி லாங் ரன்னுக்கு உங்கள் பிசி நல்லாவே இருக்கும். ஏன்னா சப்போஸ் நீங்கள் பண்ணாமல் விட்டிங்கன்னா ஏகப்பட்ட ஹீட் ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஹெல்ப்ஃபுல்லாக மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.